விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, அக்ரி அக்ரோடெக் கம்பெனியில் வரக்கூடிய பயோகால் அப்படிங்கிற மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயோகால் இது வந்து பார்த்தோம்னா ஒரு கால்சியம் பூஸ்டருங்க. இதை வந்து ஏன் கால்சியம் பூஸ்டர்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம கால்சியம் வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் கிடைக்குதுங்க. இதில் வந்து பார்த்தோம்னா கால்சியம் வந்து 0.45%, கூடவே வந்து பார்த்தோம்னா அயான் வந்து 1.5% இருக்குங்க. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பயோஸ்டிமுலண்ட்டாகவும் யூஸ் ஆகுது, கூடவே வந்து ப்ரொமோட்டராகவும் வந்து யூஸ் ஆகுதுங்க. இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஏக்கராக்கு வந்து 1/4 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் டேங்க்குக்கு வந்து பார்த்தோம்னா 20லேருந்து 25 ml போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த கிராப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஆல் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் கிராப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட யூசஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம பயிருக்கு தேவையான கால்சியம் சத்தை வந்து இது கொடுக்குதுங்க. மெயினாக வந்து நம்ம பூ எடுக்கிற ஸ்டேஜில் வந்து இது யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து பூ வந்து உதிர்றது தடைப்படுதுங்க. நிறைய பூ எடுக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, நமக்கு நிறைய வேரோட்டம் வருதுங்க. அப்படி வேரோட்டம் வந்து நம்ம நிறைய வரதால பார்த்தோம்னா, நம்ம செடி வந்து நல்லா ஊட்டமாக வருதுங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து காய் வைக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, எண்ணெய் வந்து அடியில் கரைச்சி விடுவோங்க. அப்படி ஊற்றுறது மூலமாக நமக்கு என்ன யூஸ் வரும்னு பார்த்தோம்னா, இந்த காய் வந்து சைஸ் வருது, கலர் வருது, ஷேப் வருது. அதனால் நம்ம வந்து அடியில் வந்து போட்டு விடுவோங்க. அதே வேலையை தான் இந்த கால்சியம் பூஸ்ட்டும் செய்யுதுங்க. நம்ம வந்து இது லிக்விட் ஃபார்மில் ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நம்ம கலரு, சைஸு, ஷேப் வந்து எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குதுங்க. மெயினாக வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிரில் வரக்கூடிய ஒரு சில அயர்ன் டெஃபிஷியன்சியெல்லாம் வந்து மஞ்சள் நோய் வருங்க. கால்சியம் டெஃபிஷியல் வந்து நுனி கருவுங்க. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. நோயும் கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தக்காளிலாம் பார்த்தோம்னா, காய வைக்கிற ஸ்டேஜில் அடியில் வந்து ஃபுல்லாக வந்து கருகிட்டே வருங்க. அந்த கருகள் வந்து எல்லாமே வந்து கால்சியம் பூஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த பயோகால் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தோம்னா, நம்ம தண்டோட சைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.